ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, உன் வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது என்னமோ நீதான். ஆனா உனக்கான வாழ்க்கைய ஒரு நாளாவது நீ வாழ்ந்தியா? உன் வாழ்க்கைய நீ திரும்பி பார்த்திருந்தா பெரும்பாலும் தினம் மிகப்பெரிய வெறுமை தான் மிஞ்சோம். எத்தனையோ கவலைகள் உன்னிடத்துல உண்டு. உன்னிடத்துல மட்டும் என்ன, எல்லாரிடத்துலையும் உண்டு. அதையெல்லாம் நீ யோசிச்சுக்கிட்டு இருந்தா நீ துன்பத்தில் இருந்து மீளவே முடியாது. அதை நீ சொல்லிக்கிட்டே இருந்தா வாழவும் முடியாது. யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக்க வேண்டாம். உறவாக வரவங்களை எல்லாம் உயிரா நினைச்சது உன்னோட தவறு தானே. உன்னோட வாழ்க்கை பாதையில் வர எல்லோரும் வழிபோக்கர்கள் தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணை நீ மட்டும்தான். உனக்கு நான் இறுதி வரைக்கும் என்ன பல ஜென்மங்களுக்கும் மேலே துணையாக வருவேன். யாரையும் ஏமாற்றணும்னு எண்ணத்தோட பழகாத. உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, உண்மையாக பழகு. உண்மை, நேர்மை எல்லாம் அழியாத சொத்து. காலம் செல்ல செல்ல தான் அதனுடைய மகத்துவம் உனக்கே புரிய வரும். உண்மை நேர்மையை கடைப்பிடிக்கணும்னா உனக்கு பொறுமை மிகவும் அவசியம். பணம் கூட சில இடத்துல மட்டும்தான் உபயோகப்படும். ஆனால் பொறுமை எல்லா இடத்துலையுமே தேவைப்படும். உன்னோட தவறுகளை நீ எப்போ உணர ஆரம்பிக்கிறியோ அப்பவே நீ திருந்திட்டதா அர்த்தம். மாறா உன் தவறுகளை நீ நியாயப்படுத்தி பேசினா உன்னை நீயே திருத்திக்க வாய்ப்பே இல்லை. நீ நிச்சயம் திருந்துவ. உன்னை நான் நல்வழிப்படுத்துவேன். நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையிலையும் நடக்கணும்னா தீயவங்களோட சகவாசம் உனக்கு வேண்டாம். தீயில விழுந்த தேலை நீ வெளியில எடுத்து உதவி செஞ்சா அது உன்னை கொட்டாம விடாது. அது மாதிரி உன்னை யார் யார் எல்லாம் கேவலமா பேசினாங்களோ அவங்கெல்லாம் உன்னிடத்துல வந்து உணர்ந்து மன்னிப்பு கேட்கிற காலம் வரணும்னா அவங்க கிட்ட இருந்து விலகியே இரு. நீ அவங்களுக்கு மறுபடியும் நல்லதே செய்தாலும் அவங்க உனக்கு தீமையை தான் செய்வாங்க. அது அவங்களுடைய குணம். அவங்களுடைய பொறாமை பார்வை உன் மேல நிறைய இருக்கு. இதுவும் உன்னோட முன்னேற்றத்திற்கு தடையா இருக்கு. எப்பவும் சந்தனமும் ஜவ்வாதும் கலந்த தூளை உன் முகத்திலையும் உன்னோட கைகளையும் கொஞ்சமா தடவிக்க. இது இரண்டும் உன்னிடத்துல இருக்கிற எதிர்மறை ஆற்றல்களை நீக்கும். இந்த பதிவை நீ கேட்ட 12 நிமிஷத்துல பல நாட்களா தடைப்பட்ட உனக்கான பணவரவு நீ கேட்டதற்கும் மேலாக உனக்கு இன்றைக்கு கிடைக்கும். இது என் சத்திய வாக்கு. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.